ஏமா மறுபடியும் கேட்டிருந்தேன் பை, நீங்கள் இல்லை. 5 மணிக்கு மௌத்து என்று 3 மணிக்கு வந்து மலக்குள் முன் சொல்லிட்டு போயிட்டார். 2 மணி நேரம் அவங்க டைம், யாருக்கும் சொல்கிறதில்ல, அவங்களுக்கு முன்கூட்டி சொல்கிறேன். 2 மணி நேரம், 2 hours. இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் எது வேணுமானும் செய்து கொள்ளுங்கள். கரெக்டாக 5 மணிக்கு டான்னு வந்துடுவேன். எதுக்கு? உயிரை வாங்கிறதுக்கு என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் தான் கேள்வி. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதலாம், அல்லாஹ் அக்பர் ஓதலாம், அஃதலு ஸிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதலாம், அல்லது 2 மணி நேரம் குர்ஆன் ஓதலாம், அல்லது அந்த 2 மணி நேரமும் தொழுகலாம், தர்மம் செய்யலாம். எவ்வளோ காசு இருக்கோ பேங்க்கில் வீட்டில் எடுத்து தர்மம் செய்யலாம். பீவி நகையெல்லாம் அடித்து பிடிச்சி இந்த 2 மணி நேரம் இருக்குது சண்டாளி, செத்த பிறகு என்கிட்ட வாங்கிக்க, பேங்க்கில் காசு இருக்கு எடுத்துக்க, இப்போ எடுக்க ஓப்பன் பண்ண மாட்டோம்னா சாயந்தரம் 5 மணி ஆச்சு, உன் நகையெல்லாம் கொடு, காசு நகை வாங்கிக்கோ, தர்மம் செஞ்சு சாகிறேன். லவ்லா அஹ்ரத்தனியில் அஜரின் கரீஃப் அசத்தக வாக்கும் மின சாலிஹீன். கொஞ்சம் நேரம் எனக்கு அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் தர்மம் செஞ்சு நல்லவனையாக மூத்தா போவனே. தர்மம் செய்யலாம், சோறாக்கி போகலாம். ஜி வீட்டுக்கு சாமான்கெல்லாம் யாருக்காவது எடுத்து கொடுக்கலாம். ஏதாவது நன்மையை மூட்டை எவ்வளோ, இன்னும் 2 மணி நேரத்தில் எவ்வளோ மூட்டை கட்ட முடியுமோ கட்டிக்கலாமே. இதெல்லாம் செய்யலாம். இது மேலானது. என் ரசூல் என்ன செய்வாங்க? என் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படி என் ரசூலுக்கு அல்லாஹ் அறிவித்திருந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த 2 மணி நேரம் 4 பேருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் தான்ப்பா நம்ம இலா, லா மௌஜூத லா மக்சூத லா மஅபூத இல்லல்லாஹ். சர்வ காயினாத்துடைய மில்க் அல்லாஹ் கீழ் இருக்குப்பா. அனைத்து செயல்களும் அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான்ப்பா நடக்குது. நான் மையத்துப்பா, அல்லாஹ் தான்ப்பா ஹயாத்தா உள்ளவன். சிஃபாத்து காமிலாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருத்தன் தான்ப்பா. லா மௌஜூத இல்லல்லாஹ், அகில உலகத்தில் சுய உஜூதை கொண்டு கையூமா இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான்ப்பா. அல்லாஹு லா இலாஹ, அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இலாஹ் இல்லை. காரணம் என்ன? ஹுவல் ஹய்யுல் கய்யூம், ஹயாத்தா உள்ளன் அவன் தான், கையூமானவன் அவன் தான். தன் தாத்தை கொண்டு தானே நிலை பெற்றிருந்து கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை நிலை பெற செய்பவன் அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ் ருபூபியத்தில் ஷிர்க் வச்சிடாத. அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. தவஜ்ஜு பஹக்கில் இரு, உன் தவஜ்ஜு ரஃபீக்குல் அலாவின் பக்கமே சதா இருக்க வேண்டும், வேற பக்கம் இருக்கக்கூடாது. ரஃபீக்குல் அலா, ரஃபீக்குல் அலா, இவங்கெல்லாம் ரஃபீக் தான், கூட்டாளிகள் தான். இந்த கூட்டாளி எப்படி இப்போ ரஃபீக்குல் அதுனா இவர்கள்லாம் விட்டுட்டு போயிடுவானுவன், சந்தியில் விட்டுருவானுவன், கபூரில் உதவ மாட்டானுவன், தேவைக்கு வர மாட்டாங்க. ரஃபீக்குல் அதுனா விட்டு ரஃபீக்குல் அலாவின் பக்கவா, உயர்ந்த தோழன் பக்கம் சிந்தனை திருப்பு என்று அடியாருடைய உள்ளங்களை அல்லாஹின் பக்கம் திருப்புவார். இர்சாலு ருசுல், அல்லாஹ் ரசூல்மார்கள் அந்த அந்தஸ்தை அடைந்தது காரணம் அடியாரில் உள்ளங்களை அல்லாஹ் பக்கம் திருப்பினது தான் காரணம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது தான் காரணம். வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன. அப்போ பணிகளிலேயே ஆக உயர்ந்த பணி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பணி. நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் உனக்கு நன்மை கிடைக்கும், சவாபு கிடைக்கும். ஸலவாத் ஓதுனா சவாபு கிடைக்கும், சுப்ஹானல்லாஹ் சொன்னால் சவாபு கிடைக்கும். கலிமாவை சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கிட்ட சொன்ன அவர் ஒரு விஷயத்தை விளங்கிட்டார், அல்லாஹ் விளங்கிட்டார். அவர் வாழ்நாளில் அமல் செய்வார். அவர் 4 பேருக்கு சொல்லுவார், இஸ்லாம் ஜிந்தாவாக இருக்கும். அந்த மாதிரி இஸ்லாம் கடைசி உயிர் போகிற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி 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 தன் ஷேகுமார் பாடுபட்டதுனால தான் இன்னும் இஸ்லாம் ஜிந்தாவாக இருக்கு. என் சர்க்கார் நாயகத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. 2.5 வருட காலம் பேசாமல் இருந்தார்கள். அதனுடைய ஆரம்பம் எங்கே ஆச்சு தெரியுமா? ஒரு நாள் திடீரென்று சர்க்கார் நாயகத்துக்கு மயக்கமாக இருந்தது. ஸ்ட்ரெச்சர் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க ஆம்புலன்ஸில். அதோட பேச்சை நிப்பாட்டினது தான். அதுக்கு முன்னாடி நடந்தது தெரியுமா? 1 மணி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குமா, கிதாப் கொண்டு வாங்க, மயக்கமாக இருக்கு, தலைவாணி கொண்டு வாங்கன்னு சொல்லல, தைலம் கொண்டு வாங்கன்னு சொல்லல,
ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, தலைவாணி கொண்டு வாங்க, தைலம் கொண்டு வாங்க, 2 பேர் காலை அமுத்துங்க, 2 பேர் போர்வை பொத்துங்க, அதாவது சொல்கிறேன். கிதாப் எடுத்துட்டு வாங்க, கிதாபில் ஹசாயின் எடுத்துகிட்டு வாங்க, அசரத்தை படிங்கட்டான். நீங்கள் படித்து கேட்கும்போது எனக்கு வரக்கூடிய பரவசம், இன்பம் எதுலேயும் வர மாட்டேங்குது. எல்லோரும் உட்காந்துருக்கேன், பீர் பாய்க்கலாம், படிங்க. படிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதில் ஒரு செய்தி வருது, قال الله لا تخافوني وخافوا قضائي. நீங்கள் என்னை பயப்பட வேண்டாம், என் கலாவை பயப்படுங்க. ஏன்னா எது இல்மில் நான் கலா எதை வச்சுருக்கேன், எது ஷையுடைய இக்திதாவோ, அல்லாவுடைய இல்மில் ஷையுடைய இக்திதா என்னவோ அதுதான் கலாவாக ஆக்கிட்டுருக்கங்களா. அதெல்லாம் எது கலாவோ அதைத்தான் கதிராக வெளியே வருது. நிர்ணயம் செஞ்சுட்டான் இதுதான் நடக்கும்னு. மீனானுக்கு இவங்க தான் பிவி கலா. எப்போ கல்யாணம் நடக்குது? கதிர். கலாவுக்கு பின்னாடி கதிர். அஸ்ரார் ஆலம் என்னங்க? கதிர். சிர்ரோ கதிர் என்ன? கலா. சிர்ரோ கதிர் என்ன? இக்திதா. ஷையுடைய இக்திதா அப்படி தான் கலா, அந்த கலா அப்படி தான் கதிர். وكل شيء قدرناه تقديرا قد جعل الله لكل شيء قدرا. تقدير باعتبار قلا باعتبار اقتضاء علم حقல உள்ளது. அது பேஜால ஜாயில் மக்லூக் இலாஹி அல்லது அல்லாஹ் خلق செய்யல. இல்மில் அப்படித்தான் அல்லாஹ் அறிந்தான். மீரானை அல்லாஹ் பார்க்கும்போது இப்படி தான் பார்த்தான். இல்மு ஹக்குள்ள எந்த சூரத்துக்குன்னு அல்லாஹால தஹ்லீக் செய்யல, படைக்கல. படைச்சதான் ஏன் அல்ல நீ இப்படி படைச்சேன்னு கேள்வி வரும். எல்லாம் படிக்கல. அதனால சூஃபியாக்கள் ரோனா ஹைத்தோ அப்படி இக்திசா பெறோ, நீ அழுவதாக இருந்தால் உன் இக்திசாவை நினச்சி அழுகு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இக்திசாவில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே. जी रोना है तो अपने इक्तिजा पे रो அப்படின்ட்டாங்க. ஜி என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா இக்திசாவை அல்லாவே மாற்ற முடியாது. கலாவை மாற்றலாம், கதிரை மாற்றலாம். இந்தஹு உம்முல் கிதாப் யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித்து வ இந்தஹு உம்முல் கிதாப். உம்முல் கிதாப் அல்லாஹ் இருக்கு. கலா கதிர், கலா கதிரை மாற்றலாம், முன்ன பின்ன கூட மாற்றலாம் இல்லையா, நல்ல கையில் இருக்குது. இக்திதா பேஜாயில ஜாயில், அது பிலா தஹ்லீக், அது அல்லாஹ் மாற்றவும் மாட்டான். மாற்றினா அல்லாஹ் ظுல்ம் செஞ்சவன் ஆயிடுவான். அல்ல ஒரு பேக்கு 2 புள்ளி வைக்க முடியுமா? நம்ம பேக்கு 1 புள்ளி தான், 2 புள்ளி வைக்க முடியாது நம்ம இஷ்டத்துக்கு. அது என்னவோ வெளியே கொண்டு வரலாம். கொண்டு வர்றதும் கொண்டு வராதும் அவன் இஷ்டம். இருக்கிறதான் கொண்டு வர முடியும். ஆலிம் தாபிஏ மாலூம். ஆலிம் ஆகிறவர் மாலூமைத்தான் தபை செய்வார், பின்பற்றுவார். என்ன மாலூம் இருக்கோ அதுதான் வெளியே கொண்டு வர முடியும் அவரால். ஆனால் லா தகாஃபுனி வ காஃபு கலாயி என்ற ஆயத்துக்கு, என்ற ஹதீஸுக்கு, என்ற பெரியவருடைய சொல்லுது. அதுக்கு எஜமா சுமாராக 1 மணி நேரத்துக்கு மேலே விளக்கம் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பீர்பாயில் உட்காந்துருக்காங்க, சுபூரி ஷா கபூர், அசத் ஆலிம் ஷா இருக்காங்க. அதான் கடைசி பயான். எஜமான் வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாய்க்கு போட்டு. அப்போது இறை காதலர்களுக்கு 2 நிமிஷம் டைம் கிடைச்சாலும், 2 மணி நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் டைம்ப்பா, நீ என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா 4 பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். கலிமாவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா மௌஜூத் இல்லல்லாஹ், அல்லாஹ் மௌஜூத், பாக்கி சப் ஆதம், ஆதம்க்கு कोई वजन नहीं என்பதை பிறகு எத்தி வைப்பார்கள்.
ரிசால ருசுலுடைய நோக்கமே அதுதாங்க. ஏம்மா எவ்வளோ நபிமார்கள் வந்த நோக்கமே அதுதானே. मरीज़े मोहब्बत उन्हीं का फसाना, सुनाता रहा दम निकलते निकलते. मरीज़े मोहब्बत उन्हीं का फसाना, सुनाता रहा दम निकलते निकलते, दम निकलते निकलते. मगर ज़िक्र शाह अलम जब क्या आया, चिरागे सहर बुझ गया जलते जलते. मरीज़े मोहब्बत उन्हीं का फसाना, सुनाता रहा दम निकलते निकलते. दम निकलते निकलते. உயிர் பிரிய பிரிய அந்த பிரிகிற உயிர் மூச்சு வெளியே போக போக கூட தன் காதலனின் கதையைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தான். என் காதலன் எப்படி, என் நேசன் எப்படி தெரியுமா? ஏன்னா காதல் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது சொல்லாமல் எத்தி வைக்காமல் இருக்காது, மறைக்க முடியாது. உள்ளுக்குள்ள காதலை மட்டும் மறைக்க முடியாது. தண்ணிக்குள்ளே ஃபுட்பாலை மறைச்ச மாதிரி அது எப்படி மறையும்? அது மறைக்க முடியாது, பொங்கி தான் வரும். அது உள்ளில் மறைக்கக்கூடியது அல்ல. அது ஒரு வெறி வந்துருச்சுன்னு வச்சேன், காதல் வெறி எப்படியாவது சொல்லணும், என்னன்னா பரவாயில்ல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சாத்துக்கு வந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அர் ரஹ்மான் சூரா வந்துச்சு. இதை போய் நான் எல்லாத்தையும் சொல்லணும், கல்பு துடிக்குது. யாரை சொல்லணும்? எப்படியாவது எல்லாத்தையும் சொல்லணும். அடக்கி வைப்பா, அடக்கி வை, சொல்லாத எல்லாத்தையும் அப்படி நாங்கள் சொல்லலாம். இல்லையா அரசன் சொல்ல போகிறேன் நான், போய் சொல்கிறாங்க, அங்கே போய் வெளிப்படுத்துகிறாங்க, எல்லாம் சாத்துறானோ அதான் அடிக்கிறாங்க. அடிக்க ஓதிட்டே இருக்காங்க. நிஜமா அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கலிமா சொன்னாங்க, வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுமான்னு பெருமான சொன்னாங்க. யாரை சொல்ல, நான் போய் சொல்கிறேன். சொல்கிற பேச்சுக்கு மீறினாங்களா? அப்படி இல்லை, வெறி. லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அடி 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 சாத்துறான். மயக்கம் தெரிய திரும்ப சொல்கிறாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ, திரும்ப சாத்துறான். அபூபக்கரை காப்பாற்றாங்க. யார் தெரியுமா? கிஃபார் கூட்டத்தார்களுடைய ஒரு மனிதர். இவரை இங்கே நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா அந்த வழியாக அவங்க யாரும் போக முடியாது. ஒரு தலைக்கு 10 தலை உருட்டுவோம் அப்படின்னு சொன்ன பின்ன விட்டானும். சஹாபாக்களுடைய வெறி எப்படி, காதல் அப்படிதான் செய்யும். புர்தா ஷரீஃபுங்க அவங்க சொல்றாங்க, அவன் மறைக்க நீ முயற்சி செய்கிறாய், ஆனால் ஒரு கண்ணீர் என்னை காட்டி கொடுத்து விடுகிறது. காதல் உள்ளுக்குள்ள நீ மறைக்க முயற்சி செய்கிற, மறைக்கவே முடியாது பை. உண்மை காதலில் வெளிப்படுத்தி தான் ஆகும், அது மறைக்க முடியாது. அயஹ்சபு ஸப்பு அன்னல் ஹுப்ப முன்கத்திமுன். இந்த காதலை மறைத்து விடலாம் என்று காதலன் எண்ணிக்கொண்டானோ, அஸ்ஸப்புன காதலன், அது மறைக்கக்கூடிய வஸ்து. அது மபைன முன் சஜிமி மின்ஹு முழு தரிமி, பொங்கும் கண்ணீருக்கு மத்தியிலே இந்த காதல் என்ன மறைக்கவா முடியும்? லவ்லுல் ஹவா லம் துரிக் தம்அன் அலா தலலி. உள்ளுக்குள் காதல் மட்டும் இல்லை என்றால் உலகில் யாரும் எதுக்கும் அழுதுருக்கவே மாட்டான். அழுகுன்னு அழுகிக்கு வேலையே கிடையாது. வலா அரிக்தல் இதுக்கிறில் பாணி வல அலுமி. மண்டபத்தை நினச்சி கட்டடிச்சு யாரும் அழுக வேண்டிய வேலையே கிடையாது. சாப்பிடுவான், சோர்த்திம்மா, தூங்குவான், சாப்பிடுவான், சோர்த்திம்மா, சுற்றுவான். யாரும் எதுக்கு அழுகுறான்?
பை ஆடு தேம்பி தேம்பி அழுது பார்த்துருக்கீங்களா? மாடு கழுதை ஜி فكيف تنكر حبا بعدما شهدت به عليك عدول الدمع والسقم. உன் கல்பில் உண்டான காதலை நீ எப்படி மறைக்க முடியும்? கண்ணீரும் உன் சவலை நோயும் அதுதான் காதலை வெளிப்படுத்தி விட்டது. கண்ணீர்னா எப்போதான் அழுதுகிட்டே இருக்கிறான். சவலை நோய் அசக்கம் அப்படின்னா காதல் அதிகமான பின்னாடி அவனுக்கு எதுவும் சாப்பிட முடியல, உணவு வெறுத்து போயிடுது, ஆனால் உடல் இழைச்சி மெல்லிசாக போயிடுறான். இது ரெண்டும் உனக்கு வந்த பின்பு எப்படி நீ மறைக்க முடியும் அப்படின்னு. அப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா யூ ஹேவ் ஒன்லி 2 hours, டூ வாட் யூ வாண்ட் டு டூ, என்ன செய்யுமா செய்து கொள் என்று சொன்னால், அந்த நேரத்திலும் இறை நேசர்கள் காதலர்கள் அல்லாஹ்வை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருப்பார், அவனை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதில் தான் அவர்களுக்கு பலம். என் சர்க்கார் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க 70 வயசு 85 வயசில் 80 வயசில் தாலீமுக்கு போகிறாங்க. லால்பேட்டை விட்டு கிளம்பிமா தாலீம் இதுக்கிறதுக்காக வேண்டி மெட்ராஸு, மதுரை, துபாய், அபுதாபி, மலேசியா, சிங்கப்பூர்னு போவோம். லால்பேட்டையை விட்டு கிளம்பி வெளியே போயிட்டா இது சிங்கம் மாதிரி ஆயிரும். தாலீம் செய்யும்போது அப்படியே அல்லாஹ் ஒரு பலத்தை கொடுத்துட்றான். 10 நாள் 15 நாள் சுற்றுப்பயணம் செஞ்சாலும் பலமாக இருக்குது. ஏன்னா பிள்ளைகள் காத்து கிடக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் சொல்லணுமே காலங்காத்தால் எந்திரிச்சிடும். தஜர் எந்திரிச்சு இரவு பகலாக பேசுகிறோம். ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் பேசுவாங்க சர்க்கார், 14 மணி நேரம் பயன் செய்வாங்க. இஷாவுக்கு ஆரம்பித்தா ஃபஜர் வரைக்கும் 7 மணி நேரம் கண்டினியூஸ் ஒரே ஒரு சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டு, ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாதக்கணக்கில் பயன் செய்வாங்க. இஷாவுக்கு ஆரம்பித்தா ஃபஜர் வரையிலே. அந்த மாதிரி எஜமான் பேசுவாங்க. திரும்ப வயான சுற்றுப்பயணம் முடிஞ்சு மறுபடியும் ஊருக்கு வந்தாவா சோர்ந்து போயிடுது. அப்படியே வாடனை பூ மாதிரி எல்லாமே தளர்ந்து போய் அப்படியே சொல்லு அப்படிங்கிறாங்க. காலையிலிருந்துமா அப்படியே எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, எனக்கு தள்ளுது. எப்படா சாயந்தரம் வரும், இந்த மாலை நேரம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த 8 மணி ஆனால் கிதாப் எடுத்து வெளியே வந்தோடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே வரும்போதே சோர்ந்து தான் வருவாங்க. அப்படி மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேரில் உட்காருவாங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கேன் நான், பயான் ஆரம்பிக்கும் ரொம்ப சோர்வாக தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி பூரா சரியாக சாப்பாடும் இல்லைம்மா, பலமும் இல்லை, ரொம்ப மயக்கமாகவே இருக்குது. சில நேரத்தில் மிஸ்கின் தலையில் தைலமாக ஏதோ கொடுத்து தேய்க்க சொல்லுவாங்க. தலையில் தைலம் எதுவுமே போடாமல் தலையில் அப்படியே சேர்க்குறது, மசாஜ் மாதிரி. லா ஃபீஹா கௌலும் வலாஹும் அன்ஹா யுன்சஃபூன், இந்த துவா ஓதி ஊதி தேய்ச்சி விடுங்கண்ணே அப்படின்ட்டுருவாங்க. யாராவது பயன் செஞ்சுட்டே இருப்பாங்க, யாராவது பயன் செய்ய விட்ருவாங்க, பேரெல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் தலையில் கை வச்சு இது பண்ணல. லா ஃபீஹா கௌலும் வலாஹும் அன்ஹா யுன்சஃபூன், சொர்க்கத்தில் தலைவலியும் கிடையாது, மயக்கமும் கிடையாது ஆயத்து. அதை ஓதி இது தான் தலைவலி போயிடும்னு சொல்லுவாங்க. ஷுஹூத் கே சாத் நிஸ்பத் குவத் தேக்கோ, ஷுஹூத் கரோ, ஷுஹூத் செய்யுங்க, நிஸ்பத் குவத்தை பாருங்கன்னு சொல்லு. நிஸ்பத் குவத்தை பாருங்கள், ஷுஹூத் செய்யுங்க. 1/2 மணி நேரம் தேய்ச்சிடுவேன், சரி போதுமா இருக்கும் அப்படின்ட்டு மெதுவாக கை எடுத்துட்டு உட்காரணும். ஏமா கை வலிக்குதா? இல்லைங்க சர்க்கார், ஜி சர்க்கார், ஜி அது கை தோறக்கு பாக்கி கிடையாது. இவ்வளோ நேரம் செஞ்சோம், சர்க்காருக்கு டிஸ்டர்பாக இருக்காம வருமா மெதுவாக முன்னாடி உட்கார சர்க்கார் கை வலிக்காங்க, ஜி சார் அப்படி செய்கிறது.
என்ன ஜி அப்படியே உட்காந்து சோர்வாக தான் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தாச்சுன்னா இருப்பாங்க. அதான் தாலிமத்தில் ஏதாவது வார்த்தை சொல்லுவார் அவர். அன் லைசஃபில் உஜூது இல்லல்லா. வா 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 உஜூதுனா கண்ணு அப்படி நிமிந்து உட்காருவாங்க. அவ்வளோதான். 6 மணி நேரம் ஓடும், 4 மணி நேரம் ஓடும் கம்பீரமா. அது எப்படி இப்படி சோர்ந்துலாம் இல்லை. ஜெய் இலாஹும் அல்லாஹ். என்ன அந்த அல்லாஹ் உடனே இன்னொரு இலாஹ் இருக்க முடியுமா? இருக்கிறானா? அப்படி எதிரொலிக்கும். அந்த ஜோஷ் வந்துடும் சர்க்கார். 4 மணி நேரம் ஓடுவோம். 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பயான் முடிச்சுட்டு சர்க்கார் எந்திரிச்சு போவாங்க. போர்க்களத்தில் போய் ஜிஹாத் சீட்டு வந்த மாதிரி இருக்கும் சில நேரம். பட் சோர்ந்து படுத்துருவாங்க. அப்போ அவங்க தன் உடல் பலத்தில் பேசலை. ப்ரொஃபஸர் இருக்கான் பார்த்தீங்களா, பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர். அவங்க ஒர்க்கிங் டைம் தெரியுமா? வாரத்துக்கு 15 மணி நேரம். சிலர் இன்னும் பெரிய பெரிய ப்ரொஃபஸர் 8 மணி நேரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் லெக்சர் கொடுத்தா போதும். அவ்வளோதான் அவங்களுக்கு. என்ன பை எஜமா ஒரு நாளை 15 மணி நேரம் பேசுவோம். ஃபஜ்ரில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் முடியாது. யார் பேசுவார்? ஆலிம் ஷாக்கில் பயன் செய்ய ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் பயன் பேசணும். ஏன்னா 15,000 காசு தரோம். என்னது? ஓடிடுவாங்க. ஒரு மீலாவில் வச்சுருக்கோம் ஹஜரத், ஒரு தரீக் மாநாடு வச்சுருக்கோம் ஹஜரத். நீங்கள் ஃபஜ்ரோடு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் கொடுத்துட்றோம். உங்களுக்கே நேரம், நிறைய பேர் நேரம் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஃபஜ்ர்லேருந்து ஆரம்பித்து நைட்டு 10 வரைக்கும் 12 வரைக்கும் நீங்களே பேசலாம். நடுவில் சாப்பாடு ரெஸ்ட்டு, தொழுகை ரெஸ்ட்டு. 12 மணி நேரம் நீங்கள் பேசுங்க. ஹுதூர் கொடுக்கு ஜி முடியுமா? ஷேഖனா பேசியிருக்காங்க. ஃபஜர் ஆரம்பித்தா இஷா, இஷா ஆரம்பித்தா ஃபஜர் வரைக்கும். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வற்றாத பேர் அருவி. மற்ற எல்லாமே வற்றி போயிடும், இல்மு வத்திரும். அவங்க பேசவே இல்லைங்க, இல்மு வத்திரும். எவ்வளோ நேரம் பேச முடியும்? ஆனால் எப்போ அவங்க ஜஹல் ஆயிட்டாங்களோ அப்போ எவன் ஆலிமோ அவன் பேசுகிறான். அது வத்தவே வத்தாது. நாம் ஜாஹிலாயிரும், மடையனாயிரும். அதெல்லாம் வாஸ்தா மேலே ஜஹல்கே வாஸ்தா தெரிய இல்முக்கே. என் ஜஹலுடைய பொருட்டால் உன்னுடைய இல்முடைய பொருட்டால் பிச்சை கொடு. அந்தல் ஆலிமு அனல் ஜாஹிலு அமன் யதுல் ஜாஹிலு இல்லல் ஆலிமையா அல்ல. என் ஜாஹில் ஆலிமை தவிர வேறு யாரை போய் அழைக்கணும்? நான் யாரை அழைப்பேன்? கருணை புரிய ரப்பே அப்படின்னு தவஜ்ஜு செலுத்துறான். அப்போது இவங்களுடைய தவஜ்ஜுவை முழுசா ஹக்கின் பக்கம் திருப்பி இல்மு அங்கேருந்து வாங்குறாங்க. ஜி அதனால அந்த இல்மு வற்றாத இல்மாக, அழிவே இல்லாத இல்மாக வந்து கொண்டே இருக்கும். இந்த கலாம் வற்றாத கலாமாக வந்து கொண்டே இருக்கும். सूफियाக்களுடைய கலாம். समझ में आ गया भाई? चला அதனால் அது அல்லாஹுடைய பலத்தில், ஆன்மீக பலத்தில், வில் பவர்னு சொல்லுவாங்க. அந்த பவரில் வரக்கூடிய பேச்சு.
இல்லைன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் காதிசியான்னு ஒரு போர் நடந்துச்சு. 6 நாள் 7 நாள். சஹாபாக்கள் சூரியன் வெளிச்சம் வந்தோன்னா போர் ஆரம்பிச்சிடுவாங்க. சூரியன் மறையிற வரைக்கும் போகிறோம். சோர்ந்து நிற்க முடியுமா? மாற்றி மாற்றி இவன்ட்ட சண்டை போட்டு அவன் செத்தா அடுத்த ஆள் சண்டை போடணும், அவனை தள்ளி அவன் கீழே விழுந்தா அடுத்த ஆள் சண்டை போடணும். ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு, அப்போ 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு அப்போ சண்டை போடுறோம்ப்பா. இப்போ கிரிக்கெட்லாம் 5 டே மேட்ச், கிரிக்கெட்லாம் காலையில் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் மேட்ச் ஆனதுன்னா டீ பிரேக்கு, அப்புறம் லஞ்சு பிரேக்கு. அது மாதிரி லஞ்சு பிரேக்குப்பா சண்டையை ஒத்தி வச்சுருவோம். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு சண்டை போடுவோம், சாப்பிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் கிடையாதுங்க. ஹெரி பிடிச்சி போய் அடிக்கிறவன் எல்லாம். லஞ்சு பிரேக் டீ பிரேக்லாம் இருக்கா சார்? போருகள்ல இல்லை. ஃபஜ்ர் ஆரம்பிச்சா அடி சூரியன் மறையிற வரைக்கும். பெரும் போர் ஒரு நாளெல்லாம் நடக்குது. அந்த போரில் நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இறந்து போயிடுறாங்க, ஷஹீதாயிடுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் காயம் அடைஞ்சிடுறாங்க. இப்போ இந்த சஹாபாக்கள் காலையில் கதாவான தொழுகையும் தொழுவாங்க, மகரிப் தொழுவாங்க, இஷா தொழுவாங்க, லுஹர் அஸ்ர் கதாவான தொழுவாங்க. தொழுதுட்டு அதுக்கு முன்னாடி வஃபாத்தானவங்கெல்லாம் ஜனாசாவுக்கு வந்து கஃபன் போட்டு அடக்கம் செய்வாங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு காயப்பட்டவங்க இருப்பாங்க, அதுக்கு ஒரு குழுவினர் மருந்து போடுவாங்க அவங்களுக்கு. இதெல்லாம் முடிஞ்சு சோறாக்கி சாப்பிட்டு அப்புறம் அல்லாஹ் திக்ரில் நைட்டு அப்புறம் தூங்குற. ஃபஜ்ர் ஆயிடுச்சு, திரும்ப சண்டை. இப்படி 6 நாள், ஒரு மணி நேரம் கூட தூங்காத 6 நாட்கள். கற்பனையில் நடக்க முடியுமா இது? பகலெல்லாம் சண்டை, இரவெல்லாம் இபாதத்து, அழுகை, வேற வேலைகள். 1 மணி நேரம் கூட தூங்கவே இல்லையா சில சஹாபாக்கள். கொஞ்சம் நேரம் கூட தூங்க ரெஸ்டே இல்லாமல். அப்படி இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து நம்மளை கொண்டு வந்திருக்காங்க பை. 6 நாள் முடிஞ்சு எதிரிகள்லாம் தோல்வி அடைஞ்சு எல்லாம் ஓடிட்டான். அதுக்கு பின்னாடி தான் ரெஸ்ட்டே. காதிசியாவுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. சஹாபாக்கள் எவ்வளோ பேர்? 30,000 பேர். எதிரிகள் 4 லட்சம் பேர். எல்லாம் தோத்து ஓடிட்டான். ஹிர்கல் அவனும் போய் சேர்ந்துட்டான். ஜி தப்பிச்சு போயிட்டாங்கிறாங்க, சில பேர் இறந்து போயிட்டாங்கிறாங்க சரித்திரத்தில். மன்னர் எதிரி படை தளபதி. எப்படி அந்த சஹாபாக்கள் இருந்திருக்காங்க? யார் தளபதி? யார்? சாத் பின் நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. எர்மூக் அங்கே யார்? அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களும், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு, இக்ரிமா பின் அபி ஜஹல் ரலியல்லாஹு. சரித்திரங்கள்லாம் படிங்க பை, நரம்பெல்லாம் புடைச்சிக்க முடியாது. நாங்கள்லாம் யாருன்னு நினச்சா? எங்கள் முன்னோர்கள்லாம் சாதாரண நினச்சியா? உலாய்க்கு ஆபாயி, இவர்கள் தான் எங்கள் முன்னோர்கள். ஃபஜி நீபி மிஸ்லிஹிம், இவர்கள் எப்போ சரித்திரத்தில் யாரையாவது காட்டு பார்ப்போம். நீங்கள் உலாய்க்கு ஆபாயி ஃபஜி நீபி மிஸ்லிஹிம் இதா ஜமஅத யா ஜரீரில் மஜாமிஇ. வரல இதாதுனா பெரும் பெரும் கூட்டங்களை கூட்டி பார், தேடிப்பார். எங்கெங்க சர்ச் பண்ணிப்பார், இங்கே மாதிரி இந்த மாதிரி ஒரு சரித்திரங்கள் கிடைக்குதான்னு பாருன்றான். சூஃபியாக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது காரணம், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து ஒரு கல்புல போய் லா இலாஹ இல்லல்லாஹ் நீ சேர்த்துட்டேன்னு சொன்னால் அது அவனுடைய சரித்திரத்தையே மாற்றிடுது. அஹ்லுன் நார அஹ்லுல் ஜன்னாவா மாற்றிடுது. ஒரு கலிமா நிரந்தர நரகவாசி. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளுக்குள்ள சொன்னான், அவன் கல்புல விளங்கி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் நிரந்தர சோனவாசியாக மாறிடுறான். திரும்ப வாய்ப்பே இல்லையே நரகத்துக்குள்ளே போயிட்டு ஹாலிதீன ஃபீஹா.
லா யுகஃபஃப அன்ஹுமுல் அஸாப், அஸாபு குறைக்கவும் படாது. லா யஹ்ருஜூன மின்ஹா அபதன், ஜி அது எப்படி, அங்கிருந்து வெளியேறவுக்கு எந்த வழியும் இல்லை. அது எப்படி, அப்படிப்பட்ட நரகத்துக்கு போய் மாட்டிட்டாங்கன்னா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஊழி காலம். அதிலிருந்து ஒரு களிமா அவளை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துடுது. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. நீ காஃபிர்களுக்கு போய் சொல்ல வேணாம், இஸ்லாமியர்களுக்கு சொல்லு. கலிமாவுடைய சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுங்க. கலிமாவை மக்களுக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி வாழுங்கள், அதற்காக சம்பாதியுங்கள், அதற்காக நேரம் ஒதுக்குங்கள், அதற்காக தயாரிப்பு செய்யுங்கள். இந்த வாய்ப்பை ஏலாய் கலிமத்துல்லாவுடைய வாய்ப்பை அல்லாட்டு கேளுங்கள், அதையே வாழ்க்கையின் நோக்கமாக ஆக்குங்கள். அதை தவிர வேற எதுவும் பெரிதாக கருதாதீர்கள். லை யஹ்தி அல்லாஹ் பிக்க கல்பன் வாஹிதன், உன்னை கொண்டு ஒரு கல்புக்கு அல்லாஹ் ஹிதாயை செய்வதாக இருந்து ஹைருன் லக மின துனியா வ மா ஃபியா, மொத்த துனியாவும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து வைத்திருந்தாலும் அதைவிட மேலானது. எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித் தருவது. அதில் மாணவர்கள் அதில் உறுதியாக இருங்க. உங்களுக்கென்று அல்லாஹ் தஆலா விதித்திருக்கிற துனியா உங்களை தேடி வந்துடும். இவ்வளவு சாப்பிடுவாய், இவ்வளவு பயன்படுத்துவாய், இத்தனை பிள்ளை பெறுவாய், இத்தனை வீடு கட்டுவாய், எல்லாம் நடந்துடும். நமது சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் மட்டும்தான் இருக்கு. உனக்குரிய ரிஸ்க் உன்னிடத்திலே வராது, நீ மூத்தே வராது. அந்த சிந்தனை ரிஸ்கின் பக்கம் கொண்டு போய் வேணும். சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாசகம், சம்பாதிக்கிற பக்கம் கொண்டு போகாத. என் வாழ்நாளில் உச்சகட்டமாக எத்தனை பேருக்கு என்னால் முடியும் அல்லாஹ் மக்களுக்கு அல்லாஹை பற்றி அறிமுகம் செய்வதற்கு, எத்தனை வழிகளில் முயற்சி செய்யலாம், என்னென்னவெல்லாம் செய்யலாம் இந்த மக்களுக்கு அல்லாஹை பற்றி சொல்வதற்கு, அதை ஏற்பாடு செய்யுங்கள், அதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். தூங்காதீர்கள், விழித்திருங்கள். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அழுவ விடாதீங்க. ஊர் ஊராக போங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. கலிமாவே நம் பேச்சு மூச்சுமாக அல்லாஹ் ஆக்குவானா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.